13 divided by 2 என்னப்பா 6 2s are 12 1 வரும். ஸோ இங்கே வந்து கோஷன்ட்டு தானே, இது கோஷன், இது ரிமைண்டர் 6. இப்படி தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹாய், வெல்கம் டு டெக் ஆஃப் டவுன். நேற்று வீடியோ போட்டிருந்ததில் ப்ரோக்ராம்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்ற நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு நம்ம போகலாம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆக போகிறோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன, இஃபெல்ஸ் எப்படி எழுத போகிறோம் ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வேரியபிள்ஸ்ன்றதில் தான் கொஞ்சம் கான்ஸ்பிரசி இருக்கும். ஸோ அதனால் வேரியபிள்ஸை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு இன்புட்டை, ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறோம், அந்த ப்ரோக்ராம் நமக்கு ஒரு அவுட்புட் தருது. இதுதான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இன்புட்டை வாங்கி ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் கண்டிப்பாக, அப்போ தான் நம்ம அவுட்புட்டை கொடுக்க முடியும். நீங்கள் ரேண்டமாக ஒரு இன்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா மெமரி எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னே அதுக்கே தெரியாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து நம்ம சேவ் பண்ணுறோன்றதுக்கான ரீசன் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த சேவ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா எங்கேயோ போய்ட்டு அது க்ரியேட் ஆகும், மெமரி அலோகேட் ஆகும், அதுவே ரெஃபரன்ஸ் இல்லாமல் திருப்பி டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுனால நம்ம அதுக்குன்னு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணணும். அதுக்குன்னு வேரியபிள்னு சொல்கிறத விட அதுக்குன்னு ரெஃபரன்ஸ் பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். டெக்னிக்கல் டேர்மில் சொன்னோன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸை ரெடி பண்ண போகிறோம். சரி, ரெஃபரன்ஸ்னால் என்ன? இப்போது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீடு வந்து ஒரு பக்கத்தில் மால் இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மால் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் ஸ்ட்ரீட் பேட்டை சொல்கிறத விட உங்கள் மால் பேரை சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக உங்கள் வீடை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கரெக்டாக? அப்போ அங்கே யார் ரெஃபரன்ஸு? அந்த மால் தானே ரெஃபரன்ஸு. அதே தான் இங்கேயும். இப்போது இன்புட் வந்து ஒரு நம்பராக வருதுப்பா, 27 அப்படின்றது வருது. ஓகேவா? இது ஒரு நம்பர், அவ்வளோதான் வச்சுங்க. டேட்டா டைப்ஸை பற்றி இப்போ மண்டே எதுவும் ஏற்றிக்க வேணாம். டேட்டா டைப்ஸ் நான் எடுக்கிறேன், இதில் தான் எடுக்க போகிறேன். ஓகேவா? இப்போதைக்கு இது ஒரு நம்பர் அப்படின்றது மட்டும் வச்சுக்கலாம். 27ன்றது ஒரு நம்பர். இப்போது இந்த 27ன்ற நம்பர் வந்த உடனே டேரெக்டாக ரேமில் தான் சேவ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போது ரேமில் சேவ் பண்ணுறோம். இப்போ இந்த ரேமில் சேவ் பண்ண உடனே என்ன நடக்குது? ரேமில் எப்படி சேவ் ஆகுது மெமரி? 27 போட்டவுடனே அது எங்கே? ரேமோடைய ஃபுல் ஃபார்ம் என்னப்பா? இப்போ புரிஞ்சிட பாருங்க. ரேமோடைய ஃபுல் ஃபார்ம் என்னது? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதிலே வந்துடுச்சு ஆன்சர். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டமாக தான் சேவ் பண்ணுவது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் அடுத்தது 30 அனுப்புனேன் அப்படின்னா இங்கே தான் எங்கேயும் இருக்கும், இல்லை இங்கேயும் கூட இருக்கலாம், இல்லை இங்கேயும் கூட இருக்கலாம், இல்லை இங்கேயும் கூட இருக்கலாம். அதுக்கு எங்கே இருக்குன்னு அதுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்றனால தான் இப்போ நம்ம எப்படி வந்து உங்கள் வீட்டை மால் வச்சு கண்டுபிடிச்சோமோ அந்த மாதிரி இந்த நம்பருக்கு ஒரு பாயிண்டர் ஒன்று வைக்க போகிறோம். இப்போ இந்த பாயிண்டர் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா வேல்யூவோட பாயிண்டரை தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு பாயிண்டர். இந்த இடத்துல வந்து ஏபிசிடி தான் வரணுமா, இல்லை 1 2 3 வரக்கூடாதா அப்படின்ற கேள்வியை விட ஃபஸ்ட்டு நம்ம ஏன்றத ஒரு பாயிண்டராக வச்சுப்போம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு, கேரக்டர்ஸு, இன்டீஜர், டெசிமல், ஃப்ராக்ஷனு, ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஏன்ற ஒரு வார்த்தையை கிரியேட் பண்ணி பாயிண்ட்ஸ் டு 27ன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போது இந்த ரேம்குள்ளே ஏ பாயிண்ட்ஸ் டு 27. இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் எனக்கு திருப்பி இந்த 27 எனக்கு தேவைப்படுது, திருப்பி இந்த 27ன்ற நம்பரை நான் எடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் 27 டேரெக்டாக போய் அக்சஸ் பண்ணுறதை விட இந்த ஏவை கூப்பிட்டாலே எனக்கு 27ன்ற ஆன்சர் எனக்கு கிடச்சிடும். ஸோ இந்த ஏவை நான் அக்சஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன்? அவுட்புட் வரதுக்காக ஏ அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து போய் 27 தேடும். ஏன்னா இந்த வேரியபிள் இந்த நம்பர் கிட்ட தான் பாயிண்டில் இருக்குது, இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டர் இருக்கணும், இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டர் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரன்ஸை தான் வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சப்போஸ் இந்த 27 நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏ தனியாக பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே நல் அப்படின்ற ஒரு பாயிண்டரில் நல் பாயிண்டராக இருக்கும். ஸோ நல்லுன்றது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் நல், இல்லையா? இந்த மாதிரி நல் பாயிண்டர் இருந்தது அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பேஜ் கலெக்டர்னால் ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல. ஸோ ஹாஸ்பிட்டல்லலாம் க்ளீனிங் ஒர்க்ஸு, இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் க்ளீனிங் ஒர்க்ஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த ஜாவாவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி நல் பாயிண்டர் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஆப்ஜெக்டை அப்படியே ரப் பண்ணிடுவாங்க, அந்த மெமரியை கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஏன்றது டிஸ்ட்ராய் ஆகிடும். ஓகேவா? ஆனால் அதுக்குள்ளே இதுவே வேல்யூ இருந்தது அப்படின்னா டிஸ்ட்ராய் பண்ணாது, அது வேல்யூ பாயிண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்றத கார்பேஜ் கலெக்டர் பார்த்துட்டு விட்டுடும். ஓகேவா? இங்கே நல் இருந்ததுன்னா இந்த கிளீனர் என்ன பண்ணுவாங்க? போய் க்ளீன் பண்ணிடுவாங்க, அந்த ஏன்ற வேரியபிளே க்ளீன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? எதனால் நம்ம வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு? வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, ஒரு நம்பரோ ஒரு வார்த்தையோ சேவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். சிம்பிள். இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து ஒரே வேரியபிள்ஸ் வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகேவா?
இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏ கிரியேட் பண்ணி 27 கொடுத்துட்டீங்க அப்படின்னா திருப்பி ஏ ஈக்குவல் டு 40 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ரீஅசைன் பண்ணலாம், இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. அதாவது இன்ட் ஏ ஈக்குவல் டு 40 அப்படின்றது 2 வாட்டி இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. இங்கே நீங்கள் ஏ பின்னு கூட போட்டுக்கலாம், இல்லை பிஏன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை பி அண்டர்ஸ்கோர் ஏன்னு கூட போட்டுக்கலாம், இல்லை பிஏ அண்டர்ஸ்கோர்னு கூட போட்டுக்கலாம், இல்லை BA1 அப்படின்றது கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேமிங் கன்வென்ஷன்ஸ்லாம் வைக்கக்கூடாது. ஸ்டில் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்படி வேணால் சேவ் பண்ணலாம். சரி, இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒன்று போட்டிருக்கேன், அதை யாரும் கவனிச்சிங்களா? இங்கே நான் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருக்கேன், இன்ட்டு சொல்லிட்டு. சரி, என்ன அதுக்கு பேர் தான் வந்து டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்ன? டேட்டானா என்னதுப்பா? டேட்டானா யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா இல்லையா? ஒன்று அவங்க வந்து அவங்க பேரை கொடுப்பாங்க, இல்லை அவங்க டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க, இல்லை அவங்க ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க, இல்லை அவங்க பாஸ்வேர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இதில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று டெக்ஸ்ட்டாக கொடுப்பாங்க, இல்லை நம்பராக கொடுப்பாங்க. இதை தவிர்த்து வேறு எதாவது கொடுக்குறாங்களா? இதை தவிர்த்து வேறு எதாவது வருமா? சிம்பிள்ஸ் நீங்கள் சொல்லலாம், சிம்பிள்ஸ்ன்னு சொல்லலாம். காமனாக யோசிக்கிறதுல தப்பு கிடையாது. இப்படியே யோசிக்காமல் இருக்கிறதுக்கு, காமனாக யோசிக்கிறதுக்கு தப்பு கிடையாது. சிம்பிள்ஸாக வரலாமே. டாலர் சிம்பிள் வரும், ஆண்ட் சிம்பிள் வரும், ஐஃபன் வரும், ப்ளஸ் வரும், பராந்தசிஸ் வரும். இந்த மாதிரி சிம்பிள்ஸும் வரலாம். இது ஒன்று டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படின்னா இது எல்லாமே டெக்ஸ்ட்டில் போய் உட்காந்துரும். ஓகேவா? ஸோ இப்போது இது ஒரு டேட்டா டைப் கிடையாது அப்படின்னு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். வரும் தான், நீங்கள் நினச்சதெல்லாம் கரெக்டு தான். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்டாக வர்றது வந்து டெக்ஸ்ட்டு, நம்பர். இது ரெண்டு தான் மோஸ்ட்டாக வருது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெக்ஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்ஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ காமனாக நம்பர் தான், பட் நம்பர்னு சொல்லாமல் இன்டீஜர், நெக்ஸ்ட்டு இது ஒன், நெக்ஸ்ட்டு டெசிமல், ஃப்ளோட், இன்னும் பிக் இன்ட்டு, ஸ்மால் இன்ட்டு, டைனி இன்ட் அப்படிலாம் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இது மட்டும் போகும். ஓகேவா? ஸ்ட்ரிங்லேயும் அதே மாதிரி தான். ஸ்ட்ரிங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, நெக்ஸ்ட்டு வந்து கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கேரக்டருக்கு அப்புறம் வேறு எதுவுமே இல்லை, ஸ்ட்ரிங்கு கேரக்டர் மட்டும்தான் டெக்ஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் நம்பர்ஸ்லாம் நிறைய இருக்குது. நமக்கு முக்கியமானது இது மட்டும் தான். இப்போதைக்கு இதை பார்ப்போம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு எதாவது தேவைன்னா அதை இன்டெப்த்தாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பயுமே தேவையான போது மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகிற நேரத்தில் நம்ம படித்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக மைண்டில் நிற்கும். எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் படிச்சிட்டோம் அப்படின்னா எது இப்போ படித்தோன்றதே மறந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ டெக்ஸ்ட் வந்துருச்சு. டெக்ஸ்ட்டுன்றதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறாங்க, கேரக்டர்னு சொல்கிறாங்க. கேரக்டருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன? ரெண்டுமே டெக்ஸ்ட்டு தானே. கரெக்டாக நீங்கள் யோசிச்சது. இப்போது டெக் ஆஃப் டவுனுக்கு ஷார்ட் ஃபார்மாக TOT அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது TOTன்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இந்த TOT அப்படின்றத நம்ம ஃபுல்லாக சொல்கிறோம்னா இது பேர் ஸ்ட்ரிங். இது ஸ்ட்ரிங். இப்போது நான் அதிலேருந்து டீயை மட்டும் தனியாக எடுத்தேன் அப்படின்னா இதான் கேரக்டர். சரிப்பா, அப்போ T கூட O வந்துடுச்சு, இதுக்கு பேர் என்ன? ஸ்ட்ரிங். ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் வந்துட்டாலே அது ஸ்ட்ரிங். கண்ணை மூடி போட்டுடலாம், ஸ்ட்ரிங் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு கேரக்டர் வந்ததுன்னா கேரக்டர், ஒரு கேரக்டர் கூட இன்னொரு கேரக்டர் ஆட் ஆயிடுச்சுனாலே ஸ்ட்ரிங் தான். இப்போ டேட்டா டைப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே ஸ்ட்ரிங் தான். அதில் D மட்டும் எடுத்தால் கேரக்டர். அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு எப்பயுமே டபுள் கோட்ஸ் தான் நோட்டேஷன் போடும். டபுள் கோட்ஸ். கேரக்டர்ஸ்க்கு சிங்கிள் கோட்ஸ். ஓகேவா? ஸோ இது ஜாவாவோட சின்டாக்ஸ். டபுள் கோட்ஸ்னாலே வந்து எப்பயுமே ஸ்ட்ரிங்குக்கு தான், சிங்கிள் கோட்ஸ் எப்பயுமே கேரக்டர்ஸ். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? சரி, இன்டீஜருக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரிங்கும் கேரக்டரும் எனக்கு கிளியர்ப்பா. இப்போ இன்டீஜருக்கு என்ன பண்ணணும்? சூப்பர், இன்டீஜருக்குமே இருக்கு. இன்டீஜர் வந்து 27 வந்துருச்சு. ஸோ இன்டீஜருக்கு என்ன பண்ணணும்? டபுள் கோட்ஸ். இன்டீஜருக்கு டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன்னா அது ஒரு இன்டீஜர். இப்போ இது என்னவா இருக்கும்? ஸ்ட்ரிங்கு. டபுள் கோட்ஸ் போட்டாலே அது ஸ்ட்ரிங்கு தான். அதில் நம்பர் இருக்கோ இல்லை சிங்கிள் கேரக்டர் இருந்தாலுமே அது ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஈவன் அதை எப்படி நம்ம நம்பராக மாற்றுறது அப்படின்னா நார்மலாக 27 போட்டாலே அது நம்பர் தான். எப்படி இப்போ 100லாம் போடுறது? தாராளமாக 100 போட்டாலே அது நம்பர் தான். சரி, அடுத்தது என்ன பார்த்தோம்? டெசிமல் ஃப்ளோட்டுன்னு பார்த்தோம். டெசிமல்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஸ்பேஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். டெசிமலும் ஃப்ளோட்டும் ஒன்று தான். எக்ஸாம்பிள் 27.7 டெசிமல். இதுக்கு பேர் தானே டெசிமல்னாலே பாயிண்ட் வரது தான். ஃப்ளோட்டுனாலும் இதே தான். பட் ஃப்ளோட்டில் கொஞ்சம் கம்மியான நம்பர் சேவ் பண்ண முடியும், டெசிமலில் கொஞ்சம் நிறைய நம்பர் சேவ் பண்ணணும். ஸோ அதில் வந்து டேட்டா டைப்ஸோடைய சைஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம் அப்படியே நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணுவோமா? ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரிங் பார்த்துருக்கோம், கேரக்டர் பார்த்துருக்கோம், இன்டீஜர் பார்த்துருக்கோம், டெசிமல் பார்த்துருக்கோம், ஃப்ளோட் பார்த்துருக்கோம். இதுக்கெல்லாம் பேர் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்னதுப்பா? அதையுமே பார்த்தணும்ல. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்ன? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா லாங்குவேஜை ப்ரொவைட் பண்ண சில டேட்டா டைப்ஸ், இன்டிஃபைன் டேட்டா டைப்ஸ். அதாவது லாங்குவேஜ் பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஜாவா ஸ்கிரிப்டோ பில்ட் பண்ணுறாங்க இல்லையா, பில்ட் பண்ணும்பொழுதே அவங்களே சில பேஸோட அலோகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
ஸ்மால் லெட்டரில் டேட்டா டைப்ஸ் வந்தாலே அது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் தான். அப்போது நீங்கள் இங்கே ஒரு கொஷின் கேட்கலாம், ஏன் ப்ரோ ஸ்ட்ரிங்கு மட்டும் கேப்ஸ் லெட்டரில் நீங்கள் எழுதிருக்கீங்க? ஸோ நான் வந்து இன்டீஜரே வந்து ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும் இல்லையா? இன்டீஜர் ஸ்மால் லெட்டரில் எழுதினா தான் கரெக்டாக இருக்கும். இன்டீஜர் ஸ்மால் லெட்டர். இங்கே கேப்ஸ் லெட்டர் வந்து எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். அதனால தான் நான் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்டை கேரக்டர்லேருந்து போட்டிருக்கேன், கேரக்டர்லேருந்து ஃப்ளோட் போட்டிருக்கேன். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் ஸ்ட்ரிங் இட்ஸ் நாட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அட்லீஸ்ட் இன் ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங்குன்றது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் கிடையாது. ஏன்னா அது கேப்ஸ் லெட்டரில் இருக்கு பாருங்க, அது ஒரு கிளாஸ். எப்பெல்லாம் ஜாவாவில் கேப்ஸ் லெட்டர் பார்க்குறீங்களோ கண்ண முடின்னு அது கிளாஸ்ன்னு யோசிச்சணும். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா நிறைய பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரிங்குன்றது மட்டும் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் வராது, அதை மட்டும் பார்த்துங்க. அதனால தான் நான் வந்து தனியாக எக்ஸப்ஷன் மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் கேரக்டர், இன்டீஜர், டெசிமல், ஃப்ளோட். ஸ்ட்ரிங்கு கிடையாது. ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்னது? லாங்குவேஜ் இன்பில்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னா அது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். இதுவே லாங்குவேஜ் எக்ஸ்டர்னலாக எழுதுறாங்க அப்படின்னா அதுதான் வந்து யூசர் டிஃபைன் டேட்டா டைப். யூசர் டிஃபைன் டேட்டா டைப்னா என்னது? கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் தான் பார்ப்போம், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல. ஓகேவா? சரி, டேட்டா டைப்ஸ்னா இதுதான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பார்த்தாச்சா? கிளியரா? ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் போடணும். நெக்ஸ்ட் வேரியபிள் நேம், அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இதுக்கு பேர் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டுன்னு சொல்லக்கூடாதீங்க, இதுக்கு பேர் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இங்க வேல்யூ. சரி, நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி பார்த்துருமா? ஓகே, நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓ சூப்பர். இப்போ வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி உள்ள வந்துட்டேன். ஓகேவா? ஃபோல்டரில் சாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியும், விஎஸ் கோடுக்குள்ளே எப்படி வரணும்னு தெரியும். ஓகே, ஃபோல்டருக்குள்ளே வந்தாச்சு. ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஃபோல்டரில் சாம்பிள் அப்படின்றத மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஜாவா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஜேடிகே டவுன்லோட் பண்ணுங்கள். தனித்தனியாக டவுன்லோட் பண்ண வேணாம். ஜேடிகே இப்போதைக்கு எல்டிஎஸ்ல எது இருக்குன்னு பாருங்கள். எல்டிஎஸ் அப்படின்னா லாங் டேர்ம் சப்போர்ட் அப்படின்னுவாங்க. ஓகேவா? எப்பயுமே புதுசாக இருக்கிற வெர்ஷன் ஏற்றாதீங்க. 22, 23, 22 வேணால் ஏற்றிக்கலாம். 22 நல்லாயிருக்கும். ஸோ 22, 21 ஏற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு நடுவில் ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஒரு ஃபோல்டருக்குள்ள. ஓகேவா? சரி, இப்போ நான் கேப்ஸ் லெட்டரில் index.java அப்படின்றத போட்டு, இப்போ இந்த ஃபைலுக்கு ஒரு நேம் தான் வச்சிருக்கேன். பக்கத்தில் என்னது? இது .java, ஜாவான்ற எக்ஸ்டென்ஷன். அப்படி போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன் போட்டால் தான் கம்பைலருக்கு தெரியும் இது ஒரு ஜாவா ஃபைல் அப்படின்றது. என்டர் பண்ணும். ஓகே, சிம்பிள். என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவ்வளோதான். ஸோ இப்போ நான் டைப் பண்ணுற கோடு வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் விட்டுருங்க. புரியலை அப்படின்னா விட்டுறலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஓகே, இப்போ இங்கே எழுதியிருக்க கோடு வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், அதுக்குள்ள மெயின் மெத்தடை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா கோடையுமே இங்க இருந்தா எக்ஸிக்யூட் பண்ணும். எவ்வளவு கிளாஸஸ் நீங்க எழுதினாலுமே சரி, இனிஷியலைஸ். சரி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன்னு நினைச்சுக்கலாம். இப்போ ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க. ரன்னிங் ரேஸ் ஓடுறதுக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அவங்க ரிப்பன் கட்டி வச்சிருக்க இடத்துல தானே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே தான் இங்கே நடக்கும். ஸோ எத்தனை பிளேயர்ஸ் வேணா அங்க இருக்கலாம். இப்போ ஈவன் வந்து ஒரு 10 பிளேயர்ஸ் இருக்கலாம். அந்த 10 பிளேயர்ஸுமே 10 கிளாஸஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த 10 கிளாஸஸுமே எழுதிட்டு இந்த 10 மெம்பர்ஸுமே எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா இந்த மெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஊப்ஸ்ல வரும்போது இன்னும் டெப்த்தாக பார்க்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாம போயிடும். ஓகேவா? இப்போ நம்மளுடைய கோல் என்ன? டு கிரியேட் தி வேரியபிள். சரி, இப்போ எப்படி கிரியேட் பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லிட்டோம்? டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப். இப்போ இங்க இன்டிஜர்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்டிஜர். இன்டிஜர்னா என்னது? ஒரு ஹோல் நம்பர். எக்ஸாம்பிள், ஒரு ஹோல் நம்பருக்கு வந்து -3ல இருந்து போகலாம். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றோம். -3ன்றது -2, -1, 0, 1, 2, 3 டாட் டாட் டாட். அதே மாதிரி டாட் டாட் டாட். இதுக்கு பேர் தான் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா இங்க என்ன? டாட்ல வரல, அதாவது டெசிமலா வந்து அதுக்கு பேர் ஹோல் நம்பர்ஸ் கிடையாது, அது டெசிமல். ஓகேவா? சரி, இந்த ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டிஜர் அப்படின்றத சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்டா? இன்டிஜர். ஓகே, ஜாவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்டிஜருக்கு நீங்க இன்ட்ன்றதை மட்டும் கொடுங்கன்றாங்க. இன்டிஜர்ன்றதை ஃபுல்லா எழுத தேவையில்ல, இன்ட் அப்படின்ற வார்த்தையை மட்டும் கொடுக்கும். இது டேட்டா டைப். நம்ம என்ன வாங்க போறோமோ அந்த டேட்டாவோட டைப்பை தான் சொல்றாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? நான் ஏன் அப்படின்னா இப்போ இன்ட்டுன்றதை கரெக்டாக கொடுத்தேன் அப்படின்னா நான் வாங்க போகிறது எனக்கு தெரியும். நான் ஒரு நம்பரை தான் வாங்க போகிறேன்றது தெரியும். அப்போ அதை நான் இன்ட்டு தானே கொடுக்கணும். கேரக்டர் கொடுத்தா கேரக்டர்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு நேம் ஒன்று வைக்கணும். இந்த 8 இருக்கு இல்லையா, இவருக்கு ஒரு நேம் வைக்கலாம். லெட் ஏ. ஓகேவா? சூப்பர். அவ்வளோதான். ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இன்டிஜர் ஏ, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், வேல்யூ. இந்த செமிகோலன் போடல அப்படின்னா கம்பைலர் எரர் கொடுக்கும். ஓகேவா? இது ஸ்டாட்டிக் டைப் லாங்குவேஜ்ன்றனால ஃபுல்லாக கம்பைல் பண்ணும். கம்பைல் பண்ணும் போதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் செக் பண்ணும். சின்டாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு அப்புறம் தான் கிளாஸாக மாற்றும். கிளாஸ் ஃபைல்ன்றது வந்து ஜேவிஎம்ல மாத்தோம். ஸோ அதை கம்பைல் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ இந்த ஏ இருக்கு இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த A8 நான் கூப்பிட்டுட்டே இருக்க தேவையில்ல, நான் அந்த ஏவை கூப்பிட்டோடனே ஆன்சர் வந்துடும் சொல்றேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான், system.out.println. என்னடா இது கொஞ்சம் பிரிண்ட் பண்றதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தைலாம் எழுதணுமோ அப்படின்றத நினைக்காதீங்க. இதை நான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ல எடுக்கும் போது எல்லாத்தையுமே பப்ளிக்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, வாய்ட் எதுக்கு போடுறாங்க, மெயின் எதுக்கு போடுறாங்க,
இது உள்ளே இருக்க ஸ்ட்ரிங் ஆக்ஸ் வந்த கதை எல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்போது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நானுமே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்தேன். புரிஞ்சிட்டக்கப்புறம் இது ஒன்றுமே கிடையாது, ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த பிரிண்ட் பண்ணுற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேரியபிள் நேமை கொடுத்துறேன். அவ்வளோதான். இங்கே என்ன வேரியபிள் கொடுத்தனோ அந்த வேரியபிள் நேமை கொடுத்துறேன். ஏன்னு தானே கொடுத்தேன், இங்கே பீன் கொடுத்தா இங்கே பீன் கொடுக்கும். சரி, இப்போது எடுத்தோடனே எனக்கிட்ட இங்கே ரன்னிங்க்கான இது இருக்குது. பட் நான் அப்படி எடுத்துகிட்டு போக விரும்பல. நான் சொன்னேன் இல்லையா, ஜாவான்றது ஃபஸ்ட்டு ஒரு கம்பைல் லாங்குவேஜ் அப்படின்ட்டு. கம்பைல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, சோர்ஸ் கோட்னா இதான் சோர்ஸ் கோட். நம்ம எழுதின கோடு தான் சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இதை இப்போ நான் பைட் கோட மாற்றப்போம், மிஷினுக்கு புரியுற மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா சி. ஓகேவா? ஜாவா சி இதோடைய ஃபைல் நேமை கொடுக்கும், index.java. எந்த ஃபைலை கம்பைல் பண்ண போதும், அந்த சின்றது கம்பைலேஷன். ஓகேவா? கம்பைல் ஆயிடுச்சு. எந்த ஃபைல் கம்பைல் ஆயிருக்கு, அந்த index.javaன்றது தான் கம்பைல் ஆயிருக்கு. ஸோ கம்பைல் ஆன லாங்குவேஜ், கம்பைல் ஆன கோடு. இங்கே டீகம்பைலர் வச்சு நம்ம திருப்பி பண்ணியிருக்கோம், பட் இது வேற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ கம்பைல் பண்ணியாச்சோம்ல, இப்போ அந்த கம்பைல் கோடை தான் ஜேவிஎம் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ index.javaன்னு இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இது ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா இந்த ஜாவான்றது, இதுதான் ஜேவிஎம் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாவா இண்டெக்ஸ் ஜாவா 8 வந்துருச்சா? பிரிண்ட் ஆயிட்டுமா? பிரிண்ட் பண்ணிட்டோமா? அதாவது ஃபஸ்ட்டு நம்ம எழுதின சோர்ஸ் கோடை கம்பைல் பண்ணுறோம், ஜாவா சீன் போட்டாலே அது கம்பைல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கம்பைல் ஆன கோடை ரன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜாவான்னு போட்டு பக்கத்தில் இருக்கிறத ரன் பண்ணும். இப்போ நான் வந்து இங்கே எனக்கு இவ்வளோ இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் போயிட்டு இங்கே ரன் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகிட்டு 8 ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும். ஓகேவா? இங்கே ரன்னுன்ற எக்ஸ்டென்ஷன் ஏற்றி வச்சுருக்கேன், அதனால் அந்த மாதிரி எனக்கு ஒர்க் ஆகுது. ஆனால் உங்களுக்கு அந்த ஃப்ளோ புரியுதில்ல, ஒரு ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ணதுலேருந்து எப்படி அவுட்புட் எடுக்கணும், இப்படி தான் வந்து ஜாவா ஒர்க் ஆகும். ஓகேவா? இதுக்குள்ளே 8 கொடுத்துட்டோம். இப்போது வாட் இஃப் இன்டீஜர்னு சொல்லிட்டோம். இப்போ நான் வந்து டேக் ஆஃப் டவுன் அப்படின்ற வார்த்தையை எப்படி நான் எழுத, இது என்னது, நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸ் வந்துட்டாலே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங். கண்ணை மூடிட்டு எழுதிடலாம், டபுள் கோட்ஸ் வந்தாலே ஸ்ட்ரிங். ஸோ போகலாமா? ஸோ இங்கே வந்து இதை ஏன்றதை விட்டுடலாம். இதுக்கு பேர் கமாண்ட் லைன். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இது கமாண்ட் லைன். இது வந்து கம்பைலர் படிக்காது. ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணும்னா இங்கே எழுதி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்க அப்படின்னா. இப்போ இங்கே வந்து ஒரு எரர் காட்டுது, இன்ட்ரெஸ்டிங்கான எரர் பாருங்களேன். cannot be resolved to a variable அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வேரியபிளே கிரியேட் பண்ணாமல் வேரியபிள் இங்கே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இதுவே இதை நான் டபுள் கோட்ஸில் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ரிங்காக மாறிடும். இப்போ ஒர்க் ஆகும், இப்போ எரர் அடிக்காது. இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா இதை வேரியபிளாக தான் கன்சிடர் பண்ணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு பாயிண்ட் பண்ணலாம். நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்ட்ரிங்கை பாருங்கள், கேப்ஸ் லெட்டரில் வருது. கிளாஸ்னாலே எப்போயுமே கேப்ஸ் லெட்டர் தான் ஸ்ட்ரிங்கில் பி ஈக்குவல் டு டேக் ஆஃப். பை த வே டேக் ஆஃப் டவுனுன்ற நேம் எப்படி இருக்குன்றத செக் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். யதார்த்தமாக தோணுன்னு எடுத்து வச்சோம். இப்போ இந்த பீன்ற வேரியபிளை தானே நம்ம கூப்பிடணும். இப்போ இந்த பீன்றது தான் இந்த டேக் ஆஃப் டவுனுன்ற வேர்ட்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரன் பண்ணுவோமா? வந்துச்சா டேக் ஆஃப் டவுன்? சூப்பரா. சரி, இப்போ அடுத்தது நான் இப்போ ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம்? அவ்வளோதான், வேல்யூ அப்படின்ற ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஏபிசிடி தான் இது வரைக்கும் நம்ம வேல்யூ வச்சுருக்கோம். இனிமேட்டு நம்ம நேமிங் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். வேல்யூ ஈக்குவல் டு வேல்யூ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் செமிகாலன், இதை மட்டும் போட்டுருங்க. ஓகேவா? போட்டுட்டு கேரக்டருக்கு என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸ் பி. அவ்வளோதான், ரிசால்வ் ஆயிடுச்சு. அப்படி பிரிண்ட் பண்ணுறேன். பி பிரிண்ட் ஆயிடுச்சா? இப்போ நம்மளால் கேரக்டர் இன்டீஜர் பிரிண்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ண முடியும், கேரக்டரை பிரிண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டெசிமல் ஒன்றும் இல்லை, அப்படியே இது கூட 8 கூட பாயிண்ட் கொடுத்தாலே டெசிமல் ஒர்க் ஆகிடும். சூப்பர். நம்ம டேட்டா டைப்ஸை படிச்சிட்டோம். ஒரு வேரியபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு என்ன வேணும், என்ன டைப் ஆஃப் டேட்டாவை நான் கொடுக்க போகிறேனோ அதை முன்னாடி நான் கொடுத்துடணும். இப்போ நான் இன்டீஜர் கொடுக்குறதுனால இன்டீஜர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கான பேரை எழுதணும், ரெஃபரன்ஸ் எழுதணும் கண்டிப்பாக, இல்லையா? ஒரு வேல்யூவு ரெஃபரன்ஸ் எழுதினா தானே அந்த வேல்யூ இருக்கா இல்லையன்றது செக் பண்ணணும். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூ செமிகாலன், அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் இது புரியல அப்படின்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த கல் பின்னாடி போயிட்டு மறைச்சி வச்சுட்டு வா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கல் பின்னாடி மறைச்சி வச்சுருவீங்க. நான் அந்த கல் பின்னாடின்னு ஏன் நான் சொன்னேன், ரெஃபரன்ஸ்
நான் அங்கே இருக்க போகிற அங்கே போயிட்டு நான் அந்த பெண்ணை வை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அங்கே இருக்கிற கல் பின்னாடி வை அப்படின்றத கல்லை தான் எங்களுக்கு பெருசாக தெரியுது. அப்போது அந்த கல்லை நான் ஈஸியாக சொன்னேன் அப்படின்னா யார் இப்போ நான் திருப்பி அதே பர்சன் கிட்ட அந்த கல் பின்னாடி வச்ச பெண்ணை எடுத்துருவோம் அப்படின்னா ஈஸியாக இப்போ எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஓகேவா? வச்சது ஈஸியாக எடுக்கணும், எடுத்தது திருப்பி ஈஸியாக வைக்கிற இடம். ரெஃபரன்ஸுன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இப்போ வந்து இன்னொரு இம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஸோ இப்போது நான் 13 அப்படின்ற ஒரு நம்பரை சேவ் பண்ணணும். 13ன்ற ஒரு இன்டீஜரை ரேமில் சேவ் பண்ணணும். ரேமில் எப்படி சேவ் ஆகும்? ஓகேவா? இப்போது 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அதாவது ரேம்குள்ளே பைட்டாக தான் இருக்கும். பைட்ஸாக 32 பிட் ரேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. 32 பிட்டு 64 பிட்டு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாமே வந்து ரேமோடைய கான்ஃபிகரேஷன். இப்போது எக்ஸாம்பிள் ஒரு பைட்னா எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 8 இது ஒரு பிட்டு. ஓகேவா? இப்போ இந்த 13 இந்த ஒரு பிட்டுக்குள்ளேயே நம்ம அடைக்கலாமான்னு பார்க்குறதுக்கு இந்த 13 இப்போ நான் வந்து பைனரியாக மாற்றணும். சரி, ஒரு நம்பரை எப்படி பைனரியை ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னா டிவைடட் பை 2. எக்ஸாம்பிள் 13 டிவைடட் பை 2. இப்போது 13 டிவைடட் பை 2. 13 டிவைடட் பை 2 என்ன வரும்? 6. ஓகேவா? இப்போது கீழே வந்து குவோஷன்ட்டில் 1 வரும். 13 டிவைடட் பை 2 என்னப்பா? 6 2s are 12, 1 வரும். ஸோ இங்கே வந்து குவோஷன்ட்டு தானே, இது குவோஷன்ட், இது ரிமைண்டர் 6. இப்படி தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 6 டிவைடட் பை 2. இதே ரிமைண்டர் எடுத்து டிவைடட் பை 2 பண்ணுங்கள். என்ன வரும்? அதே பாருங்கள் திருப்பி 6 2 3 2s are 6. நான் உங்களுக்காக தான் இப்போ இந்த கால்குலேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? 3. இப்போது ரிமைண்டர் குவோஷன்ட்டு 0, ரிமைண்டர் வந்து 3. இப்போ 3 டிவைடட் பை 2 ஆப்வியஸாக 1. ஸோ 1 தான் குவோஷன்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை 2 0.5. ஸோ இங்கே வந்து என்ன வந்துடும்? 0 வந்துடும். அன்டில் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கணும். ஓகேவா? இதுதான் அதில் உடைய இது 0. இதோடைய குவோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ இப்போ இங்கேருந்து தலைக்கீழே போங்க. 1 1 0 1. ஓகே, இப்போ இதான் 13ஓட பைனரி. 13ஓட பைனரி 13. ஸோ இங்கே பாருங்கள், ஈஸி தான். 13ன்ற நம்பரை சேவ் பண்ணணும் அப்படின்னா 13 டிவைடட் பை 2 பண்ணுங்கள். அது வர ரிமைண்டரை திருப்பி டிவைடட் பை 2 பண்ணுங்கள். அதுக்கு வர திருப்பி ரிமைண்டரை திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். திருப்பி 1 டிவைடட் 2 பண்ணுங்கள். ஸோ இது வந்து 0ன்ற உங்கள் ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இது பண்ணிட்டுருங்க. வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை ரிவர்ஸ் ஆர்டரில் படிக்கணும். இப்போது மேலே நம்மளுக்கு என்னென்ன வந்துருக்கு? 1 0 1 1 வந்திருக்கா? இப்படி பார்க்கக்கூடாது. எப்பயுமே இப்படி தான் வரணும். 1 1 0 1 இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் எடுத்துடலாம். 4 நம்பர் வந்துருக்கு இல்லையா? 4 நம்பரில் வந்து 4 இது எடுத்துரும். 1 0 1 1 அவ்வளோதான். ரேமில் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரேமில் சேவ் ஆகும். 0 0 0 0 1 0 1 1. இன்டீஜர்ன்றது என்னது? இன்டீஜர்ன்றது 32 பிட்ஸு. அப்போது ஒரு இன்டீஜரை நான் சேவ் பண்ணோம் அப்படின்னா 4 பைட்ஸ் வேணும் எனக்கு. ஒரு பைட்டுன்னா 8 பிட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போது 8 4s are 32 பிட்ஸ். அப்போது 32 ஜீரோஸ் வந்து அந்த 32 நான் இங்கே வந்து 8க்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 32 ஜீரோஸுமே ஃப்ரீயாக இருக்கும். அந்த 32 ஜீரோஸில் லாஸ்ட்டில் வந்து தான் ஃபில் ஆகிருக்கும் 13. இந்த 13 திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சரி திருப்பி ரிவர்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? 1 1 0 1 தான் இல்லையா? இதான 13. இதை திருப்பி 13 வருதான்னு செக் பண்ணி பார்ப்போமா? எடுத்துக்கலாம். 1 into 2 raised to the power of 3 plus 1 into raised to the power of 2 plus 1 into 0 raised to the power 1 plus 1 into 1 raised to the power 0, sorry, into 2. 0 into 2 இல்லையா? 0 into 2.
பண்ணலாம். 2 raised to power 3 8 ப்ளஸ் 2 raised to power 4 4 சாரி 2 raised to 2 4 2 into 0 0 plus 0 2 raised to power 0 anything 0 1 தான். ஸோ 13 வந்துச்சு. இந்த பைனரி திருப்பி நான் 13 மாற்றிட்டேன்னா இப்படி தான் உங்கள் வேரியபிள் ஒர்க் ஆகும். இந்த ஏவை கூப்பிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏவை க்ரியேட் பண்ணும்பொழுது பைனரியாக க்ரியேட் பண்ணி 13 ஸ்டோர் ஆகும். திருப்பி இந்த 13 ரிட்ரீவ் பண்ணும்பொழுது சாரி ஏவை நம்ம கொடுக்கும் போது 1101 சேவ் ஆகும். திருப்பி எடுக்கும் போது 13 வெளியே வரும். சிம்பிளா இப்படி தான் வந்து ஆக்சுவலாக ரேமில் ஸ்டோர் ஆகுது. இப்போது இங்கே ஏன்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர் எப்படி ஸ்டோர் ஆவார்? ஏன்னா ஸ்டோர் ஆவார் கிடையாது இல்லையா. ஏவுடைய ஆஸ்கி வேல்யூ 97. அப்போது 97க்கு ஒரு பைனரி நடக்கும், திருப்பி ரீஹேஷிங் நடக்கும். இந்த பைனரி நடந்தது அப்படின்னா 97 ஒரு இன்டீஜர் தான், இந்த இன்டீஜருக்கும் ஒரு காலம் க்ரியேட் பண்ணும். இந்த 97உடைய சார் 97க்கு வந்து பைனரி எடுத்து பார்க்கலாம். இல்லைனா வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 11013 அப்படின்றத வச்சுக்கலாம். ஏவுடைய பைனரி வச்சுக்கலாம். இது யாரை பாயிண்ட்ஸ் பண்ணுது? 1101 அப்படின்ற 13 பாயிண்ட் அவுட் பண்ணுது. ரேமில் இப்படி தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டுருக்கோம். A to 97 நம்ம இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். A 97ல் பார்க்க, ஆனால் உள்ள ரேமில் என்ன நடக்குதுன்றது தெரியாது. இங்கே எல்லாமே ரெஃபரன்ஸ் தான். இப்போ இந்த ரெஃபரன்ஸ் வந்து இதுதான் ரெஃபரன்ஸ் வேல்யூ. இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான் நடுவில் இருக்கும். இப்போது ஏன்றதுக்கு கிரியேட் ஆகிடுச்சு, இது கிரியேட் நடுவில் வந்து ஒரு ஏரோ மார்க் போயிட்டுருக்கு. ரெஃபரன்ஸ்னு சொல்கிறீங்களே, எப்படி ஏரோ மார்க் போகும்? ஏரோ மார்க்னால் எப்படி தெரியும்? அதுவுமே டவுட் தானே எல்லாருக்கும். ஏரோ மார்க் எப்படி வந்து ப்ரோக்ராமுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்கே நடுவில் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், A points to 13 அப்படின்னா இந்த ஏரோ மார்க் என்ன? நம்ம இங்கே சும்மா போட்டிருக்கோம் ஏரோ மார்க். ஆக்சுவலாக ஏரோ மார்க் கிடையாது. இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கும், இங்கே ஒரு அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து 1 2 3ன்னு எக்ஸாம்பிள் தான். 1 2 3 ரெண்டுமே ஈக்குவல்ட்டாக இருக்கா? இந்த ரெண்டு அட்ரஸுமே செக் பண்ணும். இப்போ இந்த ஏவை கூப்பிட்டீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் போகும். இந்த அட்ரஸ் வந்து 1 2 3. இந்த 1 2 3 என்ற அட்ரஸ் எங்கே இருக்குன்றதை பார்க்கும். ஸோ அப்போ இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ 13 ரிட்ரீவ் பண்ணும் வெளியே. 13 எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றதை பார்த்தோம். இப்போ 13 எப்படி ரிட்ரீவ் பண்ணுதுன்றதை பார்க்கணும். அங்கே தான் வந்து ரெஃபரன்ஸ் அட்ரஸ் இதுதான் ரெஃபரன்ஸ் அட்ரஸ். வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? வேரியபிள் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்றதை புரிஞ்சிச்சா? வேரியபிள் எப்படி ரிட்ரீவ் பண்ணுறதுன்னு புரிஞ்சிச்சா? இன்னொரு வாட்டி யாரா வேரியபிள் கண்டெய்னர் இருந்தாங்கன்னா போட ஜோக்கர்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ வேரியபிள்ன்றது ஒரு கண்டெய்னர்லாம் கிடையாது. வேரியபிள்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னும் நான் வந்து ஃபுல்லாக சொல்லி முடிக்கலை. எக்ஸாம்பிள் ஸ்டாக் மெமரி சொல்லலை, ஹீப் மெமரி எப்படி ஒர்க் ஆகுன்றத சொல்லலை. நான் இதெல்லாம் எடுக்கிறேன். இதெல்லாம் வந்து எடுத்தோடனே நான் ரொம்ப பெருசாக போனேன் அப்படின்னா எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாமே தெரியுதுன்றனால எல்லாத்தையுமே இங்கே ஒரேடியாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது கரெக்டான எடுக்கிற வேவே கிடையாது. அதனால் இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மியாக எடுப்போம், போக போக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ தான் புரியும், அப்போ தான் நீங்களும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பீங்க. இல்லைனா நீங்களும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகேவா? இப்போது வேரியபிள் டாபிக் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் வேரியபிள்ஸ். நான் எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதையும் காட்டிட்டேன் லைவாக. இந்த வேரியபிள்ஸ் நெக்ஸ்ட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இஃப் எல்ஸ் போவோம். இஃப் எல்ஸ் இது ஒரு ஈஸியான டாபிக்ன்றனால தான் வேரியபிள் கூட நான் அட்டாச் பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் வார்த்தை தான் இருக்கும் பாருங்களேன். திருப்பி நான் VS கோட் போகிறேன். இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிறது. இப்போ இங்கே ஒரு டேட்டா டைப்பும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டேட்டா டைப் பார்த்தோம். டெக்ஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கு கேரக்டர் பார்த்தோம், நம்பரில் இன்டிஜர் டெசிமல் பார்த்தோம். இப்போது பூலியன் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். பூலியன்றது தனி தான், இந்த நம்பரோட வராது. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. இப்போது இஃப் எல்ஸ் இந்த ட்ரூல் வந்து அவ்வளோ. இதுதான் சின்டாக்ஸ் கிளியரா? சின்டாக்ஸ் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஸ்டார்டிங்லேருந்து ப்ரோக்ராம் எழுத தெரியாதவங்களுக்கு நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் போட்டு
parenthesis, இதுக்கு பேர் parenthesis, curly braces போட்டுறணும். ஸோ இங்கே ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறனால ட்ரூன்னு வருது. எனக்கு ஆட்டோ கம்ப்ளீட்டே பிடிக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் எழுத முடியும். கம்ப்யூட்டர் நினைக்கிறத நான் எழுதுறதுக்கு இதுக்கு நான் ப்ரோக்ராமிங் எழுதுறோம் இல்லையா. ஸோ இதான் சின்டாக்ஸ். இஃப் எல்ஸ் இல்லைனா எல்ஸ் பாட்டை கூட விட்டுருங்க. எல்ஸ் பாட்டு தான். இஃப் பார்த்துட்டு நம்ம எல்ஸ் போவோம். இப்போது நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோமா. இன்ட் ஏ ஈக்குவல் டு 67 அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, கொடுக்குற இன்புட்டே கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுப்போம்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா செக் பண்ண போகிறோம், கண்டிஷன் பண்ண போகிறோம். எப்படி இருந்தால் எனக்கு இப்படி வா, இப்படி இல்லைன்னா இப்படி வராது அப்படின்ற கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 67 இருந்ததுன்னா, இப்போ இங்கே ஈக்குவல் டு நீங்கள் ஈக்குவல் டு சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் ஈக்குவல் டு. டபுள் ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ஈக்குவல் டு. அதாவது ஏக்குள்ள 67ன்ற ஒரு நம்பர் இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எஸ் அப்படின்றத ஒரு வார்த்தையை பிரிண்ட் பண்ண போகிறேன். அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இஃப்குள்ள இதான் கண்டிஷன் எழுதுகிற இடம். கரெக்டாக, இதான் கண்டிஷன் எழுதுகிற இடம். அதனால தான் இந்த பேரந்தீசிஸ் கொடுத்துருந்தோம். இதுக்குள்ளே தான் என்ன கண்டிஷன் வேணாலும் எழுதும். இப்போது இதை செக் பண்ணுது. ஏக்குள்ள 67ன்றத இருக்குதா இல்லையா, இருந்தால் எஸ்ன்னு எழுதுச்சு. அவ்வளோதான். இந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ளே தான் வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப்லாம் அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம அதில் பார்த்துடலாம். இப்போ மெத்தட்ஸ் எழுதும் போது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ எஸ் வந்துருச்சா, அவ்வளோதான். சரி, இப்போ நான் 69ன்றதை மாற்றிட்டேன். என்ன வரல, அவுட்புட்டு வரல. இங்கே என்ன நடந்துச்சு, செக் பண்ணிருச்சு. ஆனால் அப்படின்ற ஒரு 67ன்றது ஏ உள்ள இல்லைன்னு சொல்லிடுச்சு, வெளியே வந்துடுச்சு. ஆனால் நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். அப்படி 67 தாண்டி நீ வேறு எந்த நம்பர் வந்தாலும் எப்பயுமே ப்ரைமரியாக இதே எக்ஸிக்யூட் பண்ணிட அப்படின்னு நான் சொல்கிறேன். சப்போஸ் நீ செக் பண்ண கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இதே போட்டுரு. நோ செக் பண்ணிட்டு இல்லைனாலே இந்த இதுக்கு வந்துரு அப்படின்னு நான் சொல்கிறேன். நோ வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி 69ன்றத மாற்றினேன் அப்படின்னா என்ன வரும் எஸ், ஆப்வியஸாக ஏக்குள்ளே 69 தான் இருக்குது, அதனால் வந்துடுச்சு. அவ்வளோதான், ஃபினிஷா, முடிஞ்சிச்சா, அவ்வளோதான். இதான் இஃப்எல்ஸ். எப்போயுமே இஃப்ல ட்ரூ ஆனதாக மட்டும்தான் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப்ல ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸில் வந்து விழுந்துடும். ஓகேவா. ஃபஸ்ட்டு எப்பயுமே செக் பண்ணுறது இஃப். இதுக்கு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் தேவையில்லை. இதுக்கு வந்து இஃப்னா என்ன, இல்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நார்மல் இங்கிலீஷ் தான், இன்னும் புதுசாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இல்லை. இஃப் இது ஓகேவாக இருந்தால், இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இங்கே இது நடந்துரு, எல்ஸ் ஃபால்ஸாக இருந்தால் கீழே எடுத்து நடந்துரு. அவ்வளோதான், இதுதான் இங்கே சொல்கிறது. ஓகேவா, சிம்பிளாக இஃப்எல்ஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இவ்வளோதான் இஃப்எல்ஸ். இதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் பாருங்கள். அண்ட் ஆப்ரேட்டர்னா ஆப்ரேட்டர் நம்ம அரே கொஷின் டிஎஸ்ஏ பண்ணும்போது நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இஃப்எல்ஸ் புரிஞ்சிச்சா, அவ்வளோதான். இதான் இஃப்எல்ஸ். சரியா, ஓகே. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. வேரியபிள்ஸ் எப்படி சேவ் ஆகுது, வேரியபிள்ஸ் எப்படி வந்து மெமரியில் அலோகேட் ஆகுது அப்படின்ற கொண்டு நான் ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல அப்படின்னா திருப்பி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு திருப்பி வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபார் லுப் வைல் லுப்ஸ் வரப்போகுது. அடுத்தது மெத்தட்ஸ், டேரெக்டாக டிஎஸ்ஏ போகிறோம். மெத்தட்ஸ் முடிச்சுட்டு டேரெக்டாக டிஎஸ்ஏ போகிறோம். கான்செப்ட் டிஎஸ்ஏனா ஃபுல் டிஎஸ்ஏல உள்ள இறங்க போகிறது கிடையாது. அரே, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக் அண்ட் கியூ போயிட்டு ஸோ இந்த அரேவை தாண்டி போகும்போதே நம்ம ஆக்சுவலாக ஊப்ஸ் கான்செப்டில் போயிடலாம். ஏன்னா ஸ்டாக் அண்ட் கியூ, லிங்க் லிஸ்ட்லாம் கண்டிப்பாக ஊப்ஸ் தேவைப்படும். அதனால் அரே முடிச்சுட்டு உடனே நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் எடுத்துகிறோம். ஊப்ஸ் கான்செப்டை ஃபுல்லாக இன்டெப்த்தாக எடுத்துகிட்டதுக்கப்புறம் நம்மளே ஓன் டேட்டா ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ண போகிறோம். கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு ஓன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வேர்ல்டே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியும். நான் எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் பில்ட் பண்ணுறதுக்கு
ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹோலாக அவங்க கொடுக்குறதே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் அதை பார்க்கலாம், இன்டெப்த்தாக பார்க்கலாம், க்ளீனாக பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டோம் அப்படின்னா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.